ஓகே, இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, ஒரு சீனியராக நிறைய சீனியர்ஸ் கிட்ட பேசுங்க, ஒரு கம்யூனிகேட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வர ப்ரொஃபஸர்ஸு, உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்டலாம் நல்லா கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ்லாம் இருந்தால் ஃப்ரீயாக போய் பேசி மூவ் பண்ணுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறைய ஷைனஸ் இருக்கும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, திட்டுவாங்களோ, ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ, அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பிரேக் பண்ணி நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் ஆகும். சில பேர் வந்து உண்மையிலே ஃப்ரெண்ட்லியாக உங்களோட வைபுக்கு இருப்பாங்க. அவங்க நிறைய நாலேஜ் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அப்படி யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடாமல் ஹோமியோபதியை பிலீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபஸ்ட் டேலே சில பேருக்கு எனக்கு ஆர்கனான் புரியல, மெட்ரியோமெடிக்கா இது நமக்கு வராது, புரியல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்போவுமே வராது. அந்த மாதிரி மட்டும் நினைக்காதுங்க. இது தெரியல, நான் கற்றுக்குவேன், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கிறது எப்போவுமே நல்லது. ஏன்னா எனக்கு வந்து 12th வரைக்குமே எனக்கு வந்து மேக்ஸ் வந்து எனக்கு வராது. எனக்கு மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட்டுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சயின்ஸு, சோஷியல், தமிழ், இங்கிலீஷ்லலாம் 80 above 90 above தான் மார்க் வாங்குவேன். ஆனால் மேக்ஸில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆவரேஜாக தான் இருந்தேன். ஏன்னே தெரியாது, எனக்கு மேக்ஸ் வராதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா 12th வந்து எனக்கு ஒரு சார் வந்தார். அவர் சொல்லி தந்தது எனக்கு சூப்பராக புரிஞ்சுது. மேக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாகவே மாறிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் தெரியுது இது நம்மளோட நெகட்டிவ் பிலீஃப்ஸ் தான். இது வரைக்கும் நமக்கு மேக்ஸ் அந்தளவுக்கு நம்ம சரியாக கற்றுக்கலையோ, இல்லை நமக்கு டீச் பண்ணவங்க வந்து நமக்கு அந்தளவு புரிகிற மாதிரி டீச் பண்ணலையோ, அந்த மாதிரி எதாவது இருந்திருக்கலாம். இது நம்மளோட நெகட்டிவ் பிலீஃப் தாங்கிறதே எனக்கு 12th தான் புரிஞ்சு. 12th எனக்கு மேக்ஸ் ஈஸியாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதுக்காக உடனே போய் மேக்ஸில் 100 எடுத்துட்டேன்னா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓரளவு நல்ல மார்க் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம வந்து நெகட்டிவ் பிலீஃப் ஒன்று போட்டோன்னா அது நம்மளை வந்து வளரவே விடாது. ஃபஸ்ட்லேயே நம்ம அதை உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எனக்கும் இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும், பார்ப்பீங்க. ஓகே, அப்புறமா வந்து நிறைய கேம்ப்ஸு, செமினார்ஸ் எது இருந்தாலும் போனீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கலாம். வேரியஸ் ஹோமியோபதிஸோட பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது ஹோமியோபதி பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு. நம்ம மிஸ்டர் ஹோமியோங்கிறது நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் சீனியர் ஹோமியோபதிஸோட சேனல்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றியே தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதெல்லாம் ரெகுலராக பார்த்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். பரவாயில்ல, இவங்கெல்லாம் இந்த மாதிரி கேஸ்லாம் க்யூர் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளும் நல்லா படித்தா நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுனாலே போதும். நமக்கே ஒரு படிக்க இன்ட்ரெஸ்ட் தானாக வரும். அதுக்கப்புறமா வந்து நீங்களே வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து நெய்பர்ஸ்க்கு வித் த ஹெல்ப் ஆஃப் ஒரு டாக்டர்ஸ் வந்து கைடன்ஸ், அவங்களோட கைடன்ஸோட மெடிசன் கொடுங்க. உங்கள் வைபுக்கு ஃப்ரெண்ட்லியாக யாராவது ஒரு டாக்டர், ஒரு சீனியர் இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்களோட கைடன்ஸில் நீங்களே கேஸ் எடுத்து மெடிசன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது. எப்படி கேஸ் எடுக்கிறது, என்ன கொஷின் கேட்குறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எப்படி பொட்டன்டைஸ் பண்ணி எப்படி என்ன பொட்டன்சியில் கொடுக்கறது, என்ன டோசேஜில் கொடுக்கறதுங்கிறது தெரியாது. அதுக்கப்புறமா எப்படி ரூப்ரிக் செலக்ட் பண்ணுறது, பேஷண்ட் லாங்குவேஜ் எப்படி ரூப்ரிக்கல் லாங்குவேஜாக மாற்றுறது, இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும். மிஸ்டேக்ஸ் பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதுலேருந்து தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம அப்புறமா ஓபிடிஸ் போகிறத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் செகண்ட் இயர்லேருந்து தான் ஓபிடிஸ் இருந்தது. இப்போல்லாம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே ஓபிடிஸ் வராங்க. ஃபஸ்ட் இயர்ஸே வந்து எங்களோட நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்புறம் அதான் ப்ராக்டிஸ் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் சும்மா ஒரு ஃபீவர் உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குன்னா உங்கள் டாக்டர் யார்ட்டையாவது கேட்டுட்டு நீங்கள் ஒரு மெடிசன் யோசிச்சு வச்சுட்டு அது கரெக்டானு கேட்டு அது கொடுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். இது வந்து ஒரு செகண்ட் இயர்லேருந்து பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லேருந்து கூட ஓரளவு நாலேஜ் வந்துருச்சு, ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சுன்னா பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த நம்ம செய்ய தான் நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுதான் ரியாலிட்டி. நம்ம கான்ஃபிடென்ஸ் வந்த அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினச்சோன்னா நம்மளால் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. இப்போ இந்த யூடியூப் சேனல்லே வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தனால ஒரு வீடியோ கூட போட முடியல. நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம கண்டென்ட் தான், நம்ம போடுறதான் கண்டென்ட்டுன்னு போட்டால் தான் எனக்கு வீடியோ போடவே தோணுது. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உள்ளே இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி வரதில்ல தான் இருக்குது.
அப்புறம் நிறைய டவுட்ஸ் கேளுங்க அவங்க ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட, அவங்க சீனியர்ஸ்கிட்டலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரும்ல, அதை கேளுங்க. நீங்கள் உள்ளே வச்சுக்காதீங்க. ஹோமியோபதி பற்றி எதுவுமே புரியலன்னா கேளுங்க. உங்களுக்கு யாருமே அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லைக் மைண்டடாக உங்களை மாதிரியே பேஷனேட்டாக நான் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கரெக்டாக ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேரை க்யூர் பண்ணுவேன், அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட வச்சுக்கோங்க. லைக் மைண்டட் பீப்புள் வச்சு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி குரூப்பாக லேர்ன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு ரீடிங் ஹேபிட்டை வளர்த்துக்கணும். இது எப்படி டெவலப் பண்ணுறதுங்க அதை பற்றி நான் தனியாக கூட ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் மோஸ்ட்டாக படிப்பேன், அதை பற்றியும் ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் லேர்ன் ஃப்ரம் அத்தென்டிக் சோர்சஸ் வந்து ப்ராப்பரான புக்கில் படிங்க. இப்போ காலேஜில் சொல்கிற புக்ஸு, ஸ்டாண்டர்ட் புக்ஸுன்னு இருக்கும்ல, டெக்ஸ்ட் புக்ஸு, அதில் படிங்க. சும்மா எக்ஸாமுக்காக ஏதாவது ஒரு கைடில் ரெஃபர் பண்ணுறது, ChatGPTயில் ரெஃபர் பண்ணுறது, அதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம நாலேஜ்க்காக படிக்கிறோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறோன்னா ஸ்டாண்டர்டான புக்ஸில் படிக்கணும். இப்போ மெட்ரியா மெடிக்கான எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம் வைஸாக பார்த்தா ஆலன்ஸ் கீனோட்டு, ஃபத்தக் மெட்ரியா மெடிக்கா, போரிக், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமில் எழுதணும்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசனுக்கு சொல்லணும்னா வந்து ஹாரிசன்ஸ், டேவிட்சன்ஸ், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டான புக்கு. இந்தியன் லெவலில் வந்து API, அதுக்கப்புறம் கிருஷ்ணதாஸ், இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து படித்தோன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு கிடைக்கிற நாலேஜும் கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் மெயினாக சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம சேனலில் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் வருங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அந்த ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜெயண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எப்படின்னா வந்து நம்மளோட பயணிஸ் இருப்பாங்களே, ஃப்ரம் ஹேனிமேன், கென்ட்டு, அப்புறம் இப்போ இருக்க மாடர்ன் நிறைய ஹோமியோபதி டெவலப் ஆயிடுச்சு. டாக்டர் ராஜன் சங்கரன், டாக்டர் அப்புறம் ப்ரெடிக்டிவ் ஹோமியோபதி, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வந்தது, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்குமே ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரிலாம் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரீசெண்டாக ஒரு இதில் ஏதோ ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன், ஒருத்தர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம், ஒரு ஃபிலாசபியை தெரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து எழுதினவர் யார், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி என்ன, அவர் என்ன டைம்லைனில் வாழ்ந்தார், அப்போ அவர்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருந்தது, அவர் என்ன பிளேஸில் வாழ்ந்தார், அவரோட LSI தெரிஞ்சாதான் அவர் என்ன தாட் ப்ராசஸில் எழுதியிருக்கிறாருங்க அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது நம்ம லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்க அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால ஹிஸ்ட்ரியும் முக்கியம்தாங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது. அப்புறமா புக்ஸ்லேயுமே டிரான்ஸ்லேஷன் ஆகிறப்ப சில வேர்ட்ஸ் வந்து மாறி வரலாம். அதுக்கு ஈக்குவலான வேர்டு இல்லைன்னா அதுக்கு சிமிலரான வேர்ட்ஸு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம படிக்கிற புக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதெல்லாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக கிளினிக்கலாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி டிப்ஸ், அப்புறம் நிறைய ஸ்டடி டிப்ஸு, அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நேயர் விருப்பம், நீங்கள் எதை கேட்குறீங்களோ கமெண்ட்டில் கேளுங்க. இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி மிஸ்டர் ஹோமியோ இருக்குது, அதில் வந்து எனக்கு DM பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். அதில் நான் அது பேஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ஆக்சுவலாக ஃபைனல் இயர் இருக்கனால கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபர்தராக வர மாதிரி மெட்ரியா மெடிக்கா, ஆர்கனான் ரிலேட்டடான கொஞ்சம் லெக்சர்ஸ் வீடியோ, அப்புறம் நான் படிக்கிறது ரிலேட்டடாக கொஞ்சம் நோட்ஸ் மேக் பண்ணேன்னா அதை வச்சு லெக்சர்ஸ் வீடியோஸ் வரும். அப்புறம் நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கிறேன்னு அது ரிலேட்டடாகவும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்த புக்ஸை பற்றி நான் கண்டென்ட் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.